தமிழக அரசின் வேளாண் துறை பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக காவிரி படுகை உழவர் பேரியக்க தலைவர் இரா பாண்டுரங்கன் குற்றம் சாட்டியுள்ளார். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 4வது முறையாக 2025-2026 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதுகுறித்து காவிரி படுகை உழவர் பேரியக்க தலைவர் பாண்டுரங்கன் கூறுகையில், முதலில் வேளாண் துறை என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு உணவு உற்பத்தி துறை என்று பெயர் வைக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையில் ஒதுக்கப்படும் நிதி ஒரு விவசாயிக்கு கிடைப்பதில்லை எனவும், மாறாக நுகர்வோருக்கு தான் அது ஆதாயமாக இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். 35 லட்சம் ஏக்கர் நிலத்திற்கு 841 கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகை ஒதுக்கப்படுகிறது எனவும், இதில் ஒரு ஏக்கருக்கு 3000 ரூபாய் என்று வைத்தால் கூட விவசாயிகளுக்கு 3 பைசா கூட கிடைப்பதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். கூட்டுறவு வங்கியில் வாங்கப்பட்ட கடனுக்கு வட்டியை மட்டும் தள்ளுபடி செய்துவிட்டு இதை கடன் தள்ளுபடி என்று சொல்வதை எப்படி ஏற்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், மொத்தத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக குற்றம் சாட்டினார்.